உண்மையா சட்டப்படி இருக்கா சொல்லவே இல்லை. சந்தோஷமா சந்தோஷம். இப்ப இந்த லாபம்ன்றது நீங்க அந்த கூலி இது சகல செலவும் போய் மீதியா வர்ற லாபத்தை தான் சொல்றீங்களா? சுத்த லாபம் என்ன சூப்பர் அண்ணா. வேலையெல்லாம் இப்ப எப்படி போகுதாக்கா? வேலையெல்லாம் நீட்டா போகுது. நீட்டான இப்படி என்ன நீளமா போகுதா? அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணாட பேர் என்ன? என் பேர் தர்மரட்னம். தர்மரட்னம். ஓகே அண்ணா எந்த இடம்? நான் நிலாவளி வேலூர்ல இருக்கிறேன். நிலாவளி வேலூர்லயா? இப்ப விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல, நல்ல இதா போகுது. நம்ம தோட்டத்தை கொஞ்சம் சுத்தி பாப்போமா? பாப்போமா. அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க இதுல? இதுல பொம்பளையில 9 பேர், ஆம்பளை 2 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க வீடியோக்கு போஸ்ட் கொடுக்கட்டாமா? போஸ்ட் கொடுக்கட்டாமா? உங்களோட யூடியூப் தான் நல்லா வர்றதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சரி சந்தோஷம் சந்தோஷமா. சரி இப்ப இந்த வெங்காயம் இருக்கு தானே என்ன? இப்ப இது வந்து நீங்க எத்தனை வருஷமா இது செய்யறீங்க? இந்த விவசாயம்ன்ற தொழில் எத்தனை 10 வருஷமா செய்யறேன். 10 வருஷமா செய்யறீங்க. இப்ப நீங்க இப்ப அதிகமா வந்து விவசாயம் எல்லாம் நஷ்டமா இருக்கு, இதுகள் எல்லாம் வந்து பெரிய லாபம் இல்லை, இப்படின்னு நிறைய பேர் கைவிட்டு தானே போறாங்க. இப்ப ஏன் நீங்க 10 வருஷமானாலும் இப்ப தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன செய்ய, வாழ்வாதாரம் எங்களோட வாழ்வாதாரம் இதுதான். இயற்கையோட போட்டி போட இயலாது. ஓகே. ஆனாலும் நாங்க போட்டி போட்டு, அது எப்படி என்று சொன்னா, மழை என்று சொன்னா நோய் தாக்கங்கள் வரும். நோய் தாக்கம் வந்துன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு மருந்தடிக்கணும். இயற்கையோட போட்டி போடணும். விவசாயத்துல வெள்ளணும்னா இயற்கையோட போட்டி போட்டாதான் வெல்லலாம். இயற்கையோட போட்டி போட்டாதான் வெல்லலாம். அப்படியான ஒரு சிச்சுவேஷனா போயிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் இப்ப செஞ்சிருக்கீங்க தானே? இதுல உங்களுக்கு லாபம் அதிகமா வருதா இல்லாட்டி நஷ்டம் அதிகமா போகுதா? எப்படி உங்களோட இந்த தொழில் எப்படி போகுது? லாபம் பெறபடியா தான் தொடர்ந்து மேற்கொண்டு அடுத்தடுத்த தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. லாபம் வருது, இல்லையாண்டு இல்லை. ஆனாலும் சில நேரங்கள்ல போதிய லாபம் வருது, சில நேரங்கள்ல நஷ்டமும் வருதுதான். நஷ்டமும் வரும். இப்ப சாதாரணமா இது எத்தனை மாதத்துக்கு நீங்க செஞ்சு அறுவடை செய்யறீங்க? 2 மாத இடைவெளி, 60 நாள். 2 மாதத்துல இதுல வந்து அறுவடை செஞ்சிருவீங்க. ஓகே. இப்ப ஒரு கிலோ வந்து இந்த வெங்காயம் எவ்வளவு கண்ணா கொடுக்குற நீங்க? சில நேரம் சந்தை விலை கூடிட்டு சொன்னா கூட விலை போகும். சாதாரணமா இப்ப இந்த முறை அறுவடை செய்யறது எவ்வளவு உங்களால கொடுக்க முடியும்? இப்படியும் ஒரு 250-300 ரூபா போனா தான் லாபத்தானே. இங்க 300 ரூபா போச்சுன்னு சொன்னா இப்படியும் ஒரு 250 ரூபா, 250 ரூபான்னு 200 ரூபா 250 ரூபா மட்டும் கொடுக்க முடியும். எல்லாம் கைவிட்டுட்டு வெளிநாடுகள்னு போறாங்க. 2 நோக்கம் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க நல்ல கை நிறைய காசு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கனடா, சுவிஸ் இந்த மாதிரிக்கு பெரிய பெரிய நாடுக்கு இருக்கிற காணி பூமி எல்லாம் வித்து போட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விருப்பத்தோட தோட்டங்களை செஞ்சு இங்க இருக்கிறார்கள். வடிவா போதிய லாபத்தை எடுக்கலாம், செய்யலாம். செய்யற தொழில நல்ல விருப்பத்தோட செய்யணும். விருப்பத்தோட செஞ்சா எடுக்கலாம். வெளிநாடு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷமா வாழலாம். அங்க போயிட்டும் கஷ்டப்படுறாங்க நினைக்கிறேன். சில பேர் சொல்றாங்க, இப்ப நம்ம அங்க போறவங்க நமக்கு தெரிஞ்ச நண்பர்களும் போயிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க, ஐயோ மச்சான் இந்த பக்கம் வந்துடாத, இதெல்லாம் ஒரு நாடே இல்ல, நம்மட நாடுதான் சொர்க்கம்னு சொல்றாங்க போனவங்க. சரியா? இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, மச்சான் இதெல்லாம் நம்மட நாட சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு நாடாடா, வெளிநாடு போனா நம்ம கனடா அப்படி இப்படிலாம் போய் செட்டில் ஆகணும், இங்கெல்லாம் இருந்து வாழ இயலாது அப்படின்றாங்க. இது என்ன உண்மையான விஷயம்? என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யாராவது அக்கறை பச்சைன்ற மாதிரி அங்கேயும் கஷ்டம்தான், இங்கேயும் கஷ்டம்தான். ஆனா வடிவா தோட்டங்களை செஞ்சு அக்கறையோட செயற்பட்டா அங்கேயும் சேவிச்சு கொள்ளலாம். பொருளாதாரம் பிரச்சனை வரைக்குள்ள அதே நிலப்பாடுதான் போகுது. அங்கேயும் அப்படி, இங்கேயும் அப்படி. அப்படியே ஆனா நல்ல முயற்சி இருக்குதுன்னா நம்ம இங்கேயே வாழலாம், அழகா. இப்ப சொல்றாங்க கஞ்சியை குடிச்சாலும் சந்தோஷமா நம்ம நாட்டுல வாழலாம். நிக்சன் முடியும்ன்றவன் இங்கன் இல்ல, அங்க போனாலும் செய்வான், இங்க இருந்தாலும் செய்வான், முடியும்ன்றவன் கட்டாயம். அது இவங்கெல்லாம் எந்த இடம் தாக்கலன்னா இது கண்டில இருந்து வந்திருக்காங்க. சட்டப்படி இருக்கா சொல்லவே இல்லை. சந்தோஷமா. ஆனா இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து இது ஒரு அள்ள தொல்லை இல்லாத நிம்மதியான வாழ்க்கைன்னு. தோட்டம் செஞ்சமா யார்கிட்டையும் அடிமை இல்லை, யாரோட கதையும் கேட்க தேவையில்லை, நஷ்டமோ லாபமோ எங்களோட போயிருமே. ஆள் வெள்ளாமே செஞ்சிருக்கு வயல், அங்கேயும் போய் எடுக்கலாம். எங்க பெரிய குளத்துல அங்க உள்ளுக்கா அந்த என்னது வல்வர் கோட்டம் இல்ல, என்னது உங்களுக்கு இன்னொரு கிராமம் இருக்குல்ல, திருமால்புரம், அதை தாண்டி போகணுமா? யானை தொல்லையே சரியான காவல் போட்டு பாக்குறோம்.
கரண்ட் வேலி போடுறாங்க. கரண்ட் வெளி போடுறதா? வேலையெல்லாம் இப்ப எப்படி போகுதாக்கா? வேலையெல்லாம் நீட்டா போகுது. நீட்டான இப்படி என்ன நீளமா போகுதா? ஐயோ ஐயோ. எத்தனை நாளா வேலைக்கு வாரீங்க? நாங்கள 3 நாளா வரோம். 3 நாளாவா? எப்படி உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு அப்படி வேலை செய்யறல? சந்தோஷம். இப்படி இவ்வளவு பேரோட வந்த சந்தோஷம் தான். துக்கமா செய்யல, துக்கமா வந்தாலும் சந்தோஷம் இருக்கு தோட்டத்துல. உண்மையாவே சந்தோஷமா இருக்கு பார்க்கும் போது. நல்ல சந்தோஷமா ஜாலியா கதைச்சு இப்ப கதைக்கிற எங்களையே ஓட விடுற மாதிரி எல்லாம் கதைக்கிறீங்க. சரி, இப்ப இதுல வந்து எவ்வளவு லாபம் பண்ண உங்களால எடுக்க முடியும்? இதுல நல்ல விலை போகும்னு சொன்னா சாதாரணமா இப்ப நம்மளா விலை கூடலாம் குறையலாம். வெங்காயம் வந்து 100 ரூபாய்க்கும் போகலாம், 300 ரூபாய்க்கும் போகலாம். ஒரு அதனாலவா நீங்க இந்த ஒரு 5-6 லட்சம் ரூபாய் மட்டும் லாபத்தை பெறலாம். இப்ப 2 மாசம் செஞ்சோம்னா 5-6 லட்சம் லாபம் வருமா? ஒரு ஏக்கர் கூட தானே? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் கூட தானே. அப்ப 6-7 லட்சம் வரும் உங்களுக்கு மாதம். 5-6 லட்சம். சாரி, இந்த 2 மாசம் ஒரு அறுவடையில போதிய விலை கிடைக்கணும், நல்ல விளைச்சலும் கிடைக்கணும். கிடைச்சா இப்ப ஆக மொத்தத்துல சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா ஒரு 7 லட்சம் ரூபாய் வச்சுக்குவோமே. அப்ப 7 லட்சத்தை 2ஆ பிரிச்சோம்னா 3.5 லட்சம். இப்போ ஒரு டாக்டர் எடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்க வந்து மாசத்துக்கு எடுக்கிறீங்கன்னா உண்மைதானே? இல்லையே, வருஷத்துல 2 தடவை தானே நாங்க செய்யறோம். வருஷத்துல 2 தடவை. 2 தடவை செய்யறோம். இப்ப இந்த இது வந்து வருஷத்துல 2 தடவை தான் செய்யலாமா? 2 சீசன் தான் செய்யலாம். ஒன்று தை சீசன், மற்றது கோடைக்கு ஒரு சீசன். அப்ப மத்த நாளைக்கு என்ன செய்வீங்க? மற்ற நாள்ல வேற வேளாண்மை செய்வேன். வேற என்ன வேளாண்மை? வெள்ளாமை வயல் செய்வேன். அது எத்தனை ஏக்கர் செய்வீங்க? அதுவும் அப்படித்தான். கோடையும் ஒரு சீசன், மாறி ஒரு சீசன். அப்ப அதுல ஒரு 4 மாசம் வந்துடும். அதுல 4 மாதம் மாறி ரொட்டேஷன்ல நடந்து கொண்டு இருக்கும். அப்ப அதுல எவ்வளவு லாபம் வரும்? அதுல ஏன்னா இப்ப எல்லாருமே பாக்குறது என்னது, நீங்களும் நானும் எவ்வளவு துட்டு வருது இதுதானே பாப்போம். இதுதானே எவ்வளவு காசு எவ்வளவு கைக்கு வருது இதுதானே பாப்போம். இதுதானே தேவை. டாக்டர் வேலைக்கு போனாலும் அவர் வந்து மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு போட்டு எனக்கு சம்பளம் வேணாம்னு சொல்ல போறது இல்ல. இப்ப இங்க வந்து நீங்க தோட்டத்தை செஞ்சாலும் எல்லாம் செஞ்சு போட்டு எனக்கு வருமானம் வேணாம்னு சொல்ல போறது இல்ல. அப்ப ஆக மொத்தத்துல வருமானம் தான் முக்கியம். அப்ப அதுல எவ்வளவு வரும் உங்களுக்கு? அதுலயும் சராசரி நீங்க எல்லாத்தையும் பொடுங்கி எடுத்தீங்க உங்களோட. அப்படி இல்ல, தெரிஞ்சு கொள்ற. இப்ப நிறைய இளைஞர்கள் எல்லாம் உண்மையாவே பயப்படுறாங்க. ஒரு இவங்களும் புடுங்கி எடுத்துருவாங்க. இப்ப சில நேரம் இவங்களுக்கு பக்கத்துல கைக்கிறனால சம்பள பிரச்சனை இல்ல, பிரச்சனை வராதா? அப்படி இல்லாம அவங்க பரவாயில்ல, சந்தோஷமா ஒரு அக்கா சொல்றாங்க கூட தான் தருவாங்க அப்படின்னு. நல்ல சாதாரணமா எவ்வளவு வரும் அதுல லாபம்? அதுலயும் சராசரி வரும் 5-6 லட்சம் ரூபாய் மட்டும் வரும். அப்ப உண்மையாவே என்ன, எந்த ஒரு தொழிலையும் நஷ்டம் லாபம் என்னண்டாக்கா? யார் இவர் வந்து இங்க வேலைக்கு வச்சிருக்கேன், தண்ணி போடுறது, தோட்டம் பாக்குறது. ஓகே, நீங்க கிட்டத்தட்ட ஒரு முதலாளி தானப்பா. ஏன்னா முதலாளி தானே நீங்க, ஒரு சாதாரண முதலாளி இல்ல. மாசத்துக்கு இப்ப கூட்டி கழிச்சு பாப்பீங்க, அதுல ஒரு 6 லட்சம்னா இதுல ஒரு 6 லட்சம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம்னு பார்த்தோம்னால ஒரு மாசத்துக்கு சாதாரணமா நீங்க 1.5 லட்சம் ரூபாய் உழைக்கிறீங்க. ஒரு இன்ஜினியர் டஃப் கொடுக்குற அளவுக்கு, இன்ஜினியருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சித்த மெடிசின் டாக்டர் இருக்காங்க. அவங்கள எனக்கு தெரிஞ்சு வந்து 1,10,000 1,20,000 தான் சம்பளம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கும் கணக்கு விளக்கு தெரியவே இல்லை. இப்ப நீங்க கதைக்குள்ள எனக்கே இப்படியா எடுக்கணும். அது ஏன்னா இதை விட கூடயும் இருக்கலாம், கூடவும் வரும். என்ன இப்ப ஏன்னா இதெல்லாம் கேட்கறேன் அப்படின்னா என்னண்டு வளமையா இப்படித்தான் ஜாலியா இருக்கிறதா, இல்லாட்டி இன்னைக்கு இப்படியா? ஜாலியா இருந்தா தான் வேலையும் நடக்கும். நான் கண்டிக்கிறேன் இல்ல ஆகல. சந்தோஷம், சூப்பரா. இப்ப நான் ஏன் இதெல்லாம் கேட்கறேன்னா, இப்ப நிறைய இளைஞர்கள் இருக்காங்க தானே. இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பயப்படுறாங்க. ஒரு தொழிலை வந்து தொடங்குறதா இருக்கலாம், எதா இருந்தாலும். அவங்க வந்து ஈஸி. இப்ப என்னைய போல எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க தானே. இப்ப நாங்க வந்தோம்னா இந்த யூடியூப் அப்படின்றது வந்து இதை மாத்திரம் நாங்க செய்யல. நாங்க ஒர்க் பண்றோம். இது இல்லாம வந்து நாங்க வந்து மக்களுக்கு சேவைகள் செய்யறோம். இது இல்லாமலும் நாங்க இந்த மாதிரி யூடியூப்களையும் நாங்க செய்யறோம். எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாங்க உண்மையாவே வந்து ஒரு நாள் வீட்டை நாங்க இருக்கிறோம்னா அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து நாங்க எப்பயுமே வேலை சம்பந்தப்படாம வீட்டை நாங்க இருக்கவே மாட்டோம், இருக்கிறதும் இல்லை. அப்ப என்ன கேட்க வரேன்னா, இளைஞர்கள் அதிகமா நாங்க சந்திக்கக்கூடிய இல்ல யார் எடுத்தாலும் அவங்களோட நோக்கம் வந்து கை நிறைய காசு இருக்கணும், சாப்பிடுறோம், வீட்டை இருக்கலாம், இதுதான் நோக்கம். இல்லைன்னா வெளிநாடு போவோம். இதுதான் 2ல் 1 தான் அவங்களுக்கு ஐடியா இருக்கு. ஏதாச்சும் ஒரு தொழிலை தொடங்கணும், ஏதாவது முன்னுக்கு வரணும் நம்ம நாட்டுல வந்து பயப்படுறாங்க. அப்ப ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதுல இப்ப நீங்க இதெல்லாம் செய்யறீங்க தானே, இதெல்லாம் பார்க்கக்குள்ள சில நேரத்துக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வரலாம். ஆனா நம்ம ஒரு விவசாயம் செய்யலாம், நம்ம ஒரு வெங்காய தோட்டம் செய்யலாம், நம்ம ஒரு வெள்ளாமை செய்யலாம்
அப்படின்னா அவங்க யோசிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு KTM பைக் எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு பைக் ஒன்று எடுக்கிறான். அப்ப அந்த பைக் எடுக்கிறதுக்கு ஒரு தொழில நாங்க அதை முதலீடு பண்ணணும் அப்படியா இருந்துச்சுன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு சரியான தொழில் வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க. நான் அம்மா அப்பாட்ட கஷ்டப்பட்டு கடனைப்பட்டு ஒரு வாகனத்தை வாங்குறாங்க. அந்த வாகனம் வந்து அதுல வருமானம் வர்றதுல தேய்மானம். அப்ப ஒரு முதலீடு பண்ணா அதுல முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு தெளிவு ஒண்ணு கிடைக்கும் தானே. அதுக்காக தான் அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கிறேன். நார்மலா இப்ப இந்த தோட்டம் வந்து 1.5 ஏக்கர் செஞ்சிருக்கீங்க தானே. ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் யாராவது செய்யணும்னா எவ்வளவு கையில பணம் இருக்கணும், அடிப்படையா இதெல்லாம் என்ன தேவைன்னு உங்களுக்கு ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த எங்களுக்கு சொல்லுங்களேன். இது முதல்ல வந்து தோட்டங்கள் வந்து இப்ப சொந்த காணி ஆரம்பத்துல வந்து சொந்த காணி என்று இறங்க இயலாது. குத்தகை தான் இறங்குவோம். குத்தகைன்னா அதுக்கு எவ்வளவு தொகை தேவை? குத்தகைக்குள்ள ஏக்கருக்கு 15,000 ரூபாய். 15,000 2 மாசத்துக்கும் சேர்த்தா? இல்ல ஒரு வருஷத்துக்கு 15,000. வருஷத்துக்கு 15,000. சரி, குறைஞ்ச அளவுல எடுக்கலாம். அதுவும் தோதான காணிகள் வந்து அமையணும். அதாவது காவல் இண்டைக்குள்ள குரங்கு, மயில்கள், அதுகள் இடைஞ்சல்கள் படுத்தாத மாதிரியான மிருகங்களால தொல்லை இல்லாத காணிகளா இருக்கணும். இருந்து சராசரி ஒரு 10 லட்சம் ரூபாய் காசோட 10 லட்சம் ரூபாய் இருக்கும். குறைஞ்சது இருந்தா தொடங்கலாம். அப்ப 10 லட்சம் ரூபாய் நாங்க இதுல முதலீடு பண்ணினாதான் எங்களுக்கு ஒரு 7 லட்சம் இதுல ஒரு லாபத்தை பார்க்கலாம். இப்ப இந்த லாபம்ன்றது நீங்க இந்த கூலி இது சகல செலவும் போய் மீதியா வர்ற லாபத்தை தான் சொல்றீங்களா? சுத்த லாபம். சூப்பர் அண்ணா, உண்மையாவே சந்தோஷமா. அம்மா இதால வரலாமா? அம்மா என்ன செய்யறீங்க? வெங்காயத்தை புடுங்குறீங்களா புல்ல புடுங்குறீங்களா? எப்படி வேலையெல்லாம் எப்படி போகுதம்மா? சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன கஷ்டமா இருக்கிறதா இல்லாட்டி எப்படியும் வேலைன்னா கஷ்டம் தான். அப்படியானே வந்து ஒரு முதலாளி இருக்கிறபடியே தான் எங்களுக்கு வேலை இருக்குதானே. இல்லாட்டி நாங்க விடலான்னு இருக்கோம். அவர் முதலாளி இருந்தது தந்தபடியே தான் நாங்க உழைக்கிறோம். அது சரி. அவர் இல்லாம இருந்தா நாங்க 2 வேலைக்கு வந்து சம்பளம் 1,700 வாங்கிட்டு போவோம். பஸ்ஸுக்கு போவோம், சாப்பாடு செலவு எல்லாம் செலவு. சரி, உண்மைதான். அம்மாமார்களே, அக்காமார்களே, என்ன ஜாலியா நல்ல சத்தம் எல்லாம் கேக்குது கூடுதலா. யாரு இப்ப இதுல யார் லீடர்? எங்க சத்தம் வருது ஆனா ஆளை காணல. யார் கதைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. சரி அம்மா, என்ன பயந்துட்டீங்களா? மைக் விழுந்துட்டப்பா. அந்த அக்காவை பார்த்தோடனே மைக் அவங்கள தேடி வருது பாத்தீங்களா? என்ன நடக்குது? என்னண்டு வீட்டு எல்லாம் இப்ப நம்மள ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாம் இருக்க மாட்டாங்களே, ஒரு பக்கம் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கதையை கேட்டா. நல்ல முஸ்பாத்தியான கதையா? உண்மையா வேலை செய்யறதுக்கு இப்படி கதைச்சா கூட இருக்கிற 10 பேரும் அலுப்பு இல்லாம வேலை செய்வாங்க. உண்மையா? நான் 4வது நிக்சன். எல்லாம் சிரிக்கிறாங்களாப்பா. சொர்க்க மாதிரிக்கா சொல்லி வேலை இல்ல. என்ன கதைகளை பதிலாம் ஆச்சி? என்னதான் முதலாளி புள்ளிதான் விடுங்கிற இருந்தா முன்னுக்கு இருக்கு. சரி சரி அம்மா நீங்க சொல்லுங்க. அம்மாவோட பெயர் என்ன? புவனேஸ்வரி அம்மாவா? அம்மா எந்த இடம்? என்ன புல்லு புடுங்குறது மட்டும்தான் வேலையா இல்லாட்டி கொத்தணுமா? என்ன செய்யணும்? எவ்வளவு சம்பளம் தாராங்க அம்மாக்கு? 1,700 ரூபா. 1,700 ரூபா இப்ப நார்மலா வந்து எத்தனை நாளைக்கு அம்மாவால சமாளிக்கலாம்? ஒரு நாளைக்கு சமாளிக்கலாம். சரி சந்தோஷமா அம்மா. சரி அப்ப நாங்க வரையா அக்கா? நல்ல சந்தோஷமா சிரிச்சு எப்பயுமே இப்படித்தான் வேலை செய்யறீங்களா இல்லாட்டி இன்னைக்கு அப்படியா? இப்படிதான் சந்தோஷமா சிரிச்சு கதைச்செல்லாம் சேர்ந்து வேலை செய்வீங்க. ஏன் எல்லாம் ஒரு ஆள் 8 2 வேலை செய்யலாம் தானே? எல்லாம் ஒருமிக்க எல்லாம் ஒருமிக்க முடியும். எப்பயுமே வருஷத்துல எல்லா நாளும் வேலை இருக்குமா அப்படி? இல்ல இப்ப இந்த தோட்டம் மட்டும் இல்ல, ஒரு தோட்டம் விட்டா இன்னொரு தோட்டம் அப்படின்னு எப்பயுமே இருக்குமா வேலை? அப்படியானே. சரி சரி சந்தோஷமா. நீங்களா லீடர்?
அப்ப எத்தனை பேர் நீங்க வேலை செய்யறதுக்கெல்லாம் கூட்டி வாரீங்க? 10 பேர் அப்படி கூட்டிட்டு வரேன். 10 பேரா? அப்ப அதுக்காக போனஸ் எல்லாம் தருவாங்களா எல்லாரும் சேர்ந்து? ஓ தருவாங்க. உண்மையாவா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? மதியம் மீன் கறியும் சோறு. மீன் கறியும் சோறுமா? என்ன சமைச்சு சாப்பிடுறதா கொண்டு வரதா? சமைச்சு கொண்டு வரது. சமைச்சு கொண்டு வருவீங்களா? சரி. சரி. ஏன் சிரிக்கிறீங்க சொல்லு. சிரிச்சீங்கன்னா இப்ப நானும் சேர்ந்து சிரிப்பேன். கேமராமேனும் சிரிக்கிறேன், பொஸ்ஸும் சிரிக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்க. அப்புறமா இப்ப இவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் எல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க? பொம்பளைகளுக்கு 1800 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1800 ரூபாய். 1800 ரூபா. ஆம்பளைகளுக்கு 3000 ரூபா. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஓகே, நான் சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சரியா, சாப்பாடுலாம் தந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே ஒரு சொர்க்கம் தான் உங்களோட வாழ்க்கை. நான் உங்களை வாழ்த்துறேன். யூடியூப் சேனல் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். சரி, நன்றியா, சந்தோஷமா.